எனக்கு அன்பான தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு ஹோப்லெஸ்னஸ். அதாவது சங்கீதக்காரர் சங்கீதம் 42:11, சங்கீதம் 42வது அதிகாரம் 11வது வசனம். அந்த இடத்துல தாவீது என்ன சொல்கிறார் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல ஹோப்லெஸ்னஸ் இருக்குது, அதாவது நம்பிக்கையற்ற, இல்லை எனக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சோர்ந்து போய் அவ்வளோதான் என் வாழ்க்கைன்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் என்ன வேத வசனம் உங்களுக்கு சொல்கிறார் நம்ம பார்ப்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறேன், நான் இன்னும் துதிப்பேன். ஆமீன். இன்னைக்கு உங்கள் பிரச்சனை, போராட்டம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஆத்மாவை பார்த்து நீங்கள் பேசணும். என்ன தாவீது இதில் பேசுகிறாரு, என் ஆத்மா நீ ஏன் கலங்குற? எதுக்கு நீ குழம்பி இருக்க? எதுக்கு நீ பயப்படுற? எந்த இடத்துல நீ தேங்குகிறாய்னா ஒரு மாதிரி போட்டு வருத்தப்படுறது, தயங்குறது, யோசிக்கிறது, இந்த காரியம் எப்படி முடியுமோ, இந்த காரியம் என்னமா நடக்குமோ. அது உங்கள் குடும்பத்தை குறித்து இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து இருக்கலாம், உங்கள் கல்யாண வாழ்க்கையை குறித்து இருக்கலாம், உங்கள் பொருளாதாரத்தை குறித்து இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய விஷயத்தை குறித்து இருக்கலாம், நித்தியத்தை குறித்துக்கான காரியங்கள் இருக்கலாம். எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு மரண பயமாக கூட இருக்கலாம். உங்கள் ஆத்மாவை பார்த்து நீங்கள் பேசுங்க. நீ ஏன் கலங்குற? ஏன் பயப்படுற? இது வரைக்கும் ஆண்டவர் தானே நடத்தி கொண்டு வந்தார், இனிமேலும் நடத்துவார்னு நம்மளும் நம்ம ஆத்மாவை பார்த்து பேசணும்னு தாவீதுகிட்டே நம்ம கற்றுக்கணும். அதோடு மாத்திரம் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, மற்றவங்க நம்மளை ஆற்றி தேற்ற வேண்டியதில்லை. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளை ஆற்றி தேற்றும்படியாக நம்மளை பலப்படுத்தி ஆத்மாவை ஆற்றுகிறார். எப்படி பாருங்க, தேவனை நோக்கி காத்துரு. நீ வேற யாருக்கும் காத்திருக்காத. உன் பிரச்சனையா, போராட்டமா, அங்கெங்க சொல்லிக்கிட்டு போகாத, அங்கெங்க அழுதுகிட்டு போகாத. தேவனை நோக்கி நீ காத்துரு. தேவனை நோக்கி காத்திருக்கச்சு என்ன ஆகும்? என் முகத்துக்கு ரட்சிப்போம். நம்மளை ரட்சித்தது யாரு? தேவன் தானே. சொந்தமோ பந்தமோ பணமோ ஆஸ்தியோ பாஸ்தியோ இல்லை, இல்லையா? உறவுகள் அல்ல, நட்புகள் அல்ல, தேவன் தான் நம்மளை ரட்சித்தார். ஸோ என் முகத்துக்கு ரட்சிப்பாக இருக்கிற கர்த்தரை, என் தேவனாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நான் அவரை இன்னும் துதிப்பேன். ஏன்? அவர் தான் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். நேத்திக்கு ரட்சித்ததும் அவர் தான், இன்னைக்கு ரட்சிப்பாக இருக்கிறதும் அவர் தான், நாளைக்கு ரட்சிக்க போகிறோம் அவர் தான். ரட்சிப்புனா வெறும் சால்வேஷன் மாத்திரம் இல்லை, அதாவது பாவத்திலிருந்து நம்மளை உயிரோடு எழுப்பிக்கிற அந்த காரியம் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு விஷயத்திலையும் பாதுகாப்புறது, நம்மளை நடத்துறது, நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. ஸோ இது எல்லாமே என் தேவன் தான் செய்ய போகிறார். அப்போ நீ யாரை நம்பி காத்திருக்கணும்? நேற்றுக்கு நீ பாவத்திலையும் அடிமைத்தனத்திலையும் பிரச்சனையிலையும் போராட்டத்தில் இருக்கிறதே யார் உன்னை ரட்சித்தது? தேவன் தானே. அப்போ நேற்றுக்கு ரட்சித்தவர் இன்னைக்கு ரட்சிப்பார். இன்னைக்கு நீ அவருக்காக காத்துரு. நேற்றுக்கு இருந்த பிரச்சனைகள்ல அவர் உன்னை ரட்சித்தார்ல, விடுதலை ஆக்கினார்ல, இன்னைக்கும் ரட்சிப்பார். நாளைக்கு பிரச்சனை வராதுன்னு இல்லை, நாளைக்கு வந்தாலும் நாளைக்கு நீ அவருக்கே காத்துரு. அதனால தான் அவர் சொல்றார், என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இன்னும்னா என்ன அர்த்தம்? கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்ன ஆகுது? இன்னும் நான் எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை அடையிற வரைக்கும் நான் அவரை தான் துதித்து கொண்டு இருப்பேன், எப்படி பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் அப்படின்னு சொல்லி என்னவா அவர் ஆத்மாவை நோக்கி அவர் பேசுகிறாராம். இன்னைக்கு நீங்கள் உங்கள் ஆத்மாவை நோக்கி நீங்கள் பேச பழகுங்க. என்னன்னு பயப்படாத, நீ எதை குறித்து கலங்குற, தேங்காத அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆத்மாவோடு பேசி தான் பாருங்களேன். நிச்சயமாக தாவீதோடு இருந்த தேவன், தாவீதை ரட்சித்து விடுதலையாக்கின தேவன் நம்மளையும் ரட்சித்து விடுதலையாக்குவார். தாவீதை துதிக்க செய்த தேவன் நம்மளையும் துதிக்க வைப்பார். ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களோட ஆத்மா எந்தெந்த விஷயங்கள் ஆண்டவரே எங்களோட ஆத்மா தொய்ந்து போயிருக்கிறதோ, கலக்கம் அடைந்து கொண்டிருக்கிறதோ, திகில் அடைந்து பயந்து கொண்டிருக்கிறதோ, ஆண்டவரே ஆவியானவரே உதவி செய்வீராக. ஒவ்வொருத்தரோட ஆத்மாவை பார்த்து நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே. எங்கள் ஆத்மாவை நோக்கி நாங்கள் பேசுகிறோம் ராஜா. எங்கள் முகத்துக்கு ரட்சிப்பும் எங்கள் தேவனமாய் இருக்கிற கர்த்தரையே நோக்கி நாங்கள் அமர்ந்திருப்போம், அவருக்காகவே காத்திருப்போம் என்று நாங்கள் இன்னும் எங்கள் முகத்துக்கு ரட்சிப்பும் தேவனாய் இருக்கிற தேவனே உண்மையே நாங்கள் துதிக்கும்படியாக எங்கள் வாயில துதியின் பாட்டை வைப்பீராக ராஜா. ஆண்டவரே, அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கின தெய்வமே, இப்பொழுதும் யார் யார் எந்த விஷயத்துல நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கார்களோ அந்த இடத்துல உண்மையை நோக்கி காத்திருந்து அமர்ந்திருக்க உதவி செய்வீராக. அப்பொழுது தகப்பனே, ஒவ்வொருத்தரோட வாயிலையும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ரட்சிப்பா இருக்கிற தெய்வமே, உம்மை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி அவர் வாழ்கள் உம்முடைய பாட்டை போடுவீராக. உமக்கு துதிக்கிற துதியை ஏற்படுத்தும்படியாக ஒவ்வொருத்தரும் உம்முடைய துதியினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை கர்த்தரையே நோக்கி அமர்ந்துடுங்க. அங்கே இங்கே போய் புலம்பாதீங்க, உங்களுக்குள்ளேயே தேங்காதீங்க, கலங்காதீங்க. கர்த்தரையே நோக்கி காத்திருக்கடிச்சே அவர் உங்களை ரட்சித்த தேவன். உங்கள் வாயில் அவர் துதிக்கிற பாட்டை போடுவார். நீங்கள் துதிச்சு கொண்டே இருங்களேன்.
அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. நிச்சயமாக அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை மாறும். ஆமீன். காட் bless you.